கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். 2025 வருஷத்திற்கு முன்பாக ஒரு வசனம் எனக்கு மிகவும் கவர்ந்தெழுத்த ஒரு வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சாட்சி, உயிர்த்தெழுதலை குறித்ததான சாட்சி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு பூரண கிருபை வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நீங்கள் சாட்சியாய் சொல்ல வேண்டும். அது சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ, சிறிய சபையோ பெரிய சபையோ, சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனம் மிக மிக ஆசீர்வாதமான வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் மேலும் பூர்ண கிருபை இருந்தது. இந்த ஈஸ்டர் தினத்திலே தேவன் உங்கள் மீது பூர்ண கிருபை தருவார். அவருடைய உயிர்த்தெழுதலை தியானியுங்கள். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுங்கள். அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பறைசாற்றுங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி காட்டுவோம், மகிமைப்படுத்துவோம். அதுதான் பிதாவினுடைய சித்தம். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.